Hello guys, welcome to iKnow Tamil. So இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்ற ஒரு இமேஜ் வியூவர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது விண்டோஸ்க்கு அவைலபிள். இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபார்மேட் அண்ட் ஃப்ரீ. ஓப்பன் சோர்ஸா என்னன்னு தெரியல, பட் இது ஃப்ரீ. இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே தரேன். அண்ட் இதில் இவங்க 4 ஆப்ஸ் வச்சிருக்காங்க, 4 ப்ராடக்ட்ஸ். ஒன்று வந்து இமேஜ் வியூவர், கேப்சர், மேக்ஸ் வியூ அண்ட் ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட் தான். பார்த்தீங்கன்னா 25ஓட லாஸ்ட் 12 இது டிசம்பர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 26ல இருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் 2025 அந்த ரேஞ்ச், மினிமம் அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஒன் இமேஜ் வியூவர் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்பிளான ஒரு ஆப்பு, ரொம்ப சிம்பிளான ஒரு யூஐ அண்ட் கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு டக்குன்னு பார்க்கணும், எனது ஓல்டு சிஸ்டம் விண்டோஸ் வியூவரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேமராலேருந்து ஓப்பனாக உங்களுக்கு தராங்க, அதாவது ரா இமேஜ், ரா ஃபுட்டேஜ் தராங்க அப்படின்னா அது ஒரு 30 MB இல்லை வந்து ஒரு மினிமம் ஒரு 10 MBக்கு மேலே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு, லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ஃபார்மட் சப்போர்ட் ஆகாது. இப்போ .NEF அப்படின்ற ஒரு ஃபார்மட் இருக்கு, அது நிக்கான் கேமரால இருந்து கிடைக்கக்கூடிய ஃபார்மட். அப்படின்ற போது அது வந்து சில விண்டோஸ் 10 11 மேபி அது டிஃபால்ட்டா ஓப்பன் ஆகலாம், இல்ல இந்த இமேஜ் ஃபார்மட்டுக்கான இது அதுல இருக்கலாம். அப்படி இல்லாத இப்போ இந்த விண்டோஸ் 8ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மட் வந்து ஓப்பன் ஆகல. அதுக்கு தனியா வந்து ஒரு ரெபாசிட்டரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த கோடக்கை வந்து விண்டோஸ் வியூவர்ல காமிக்கிற மாதிரி இது பண்ணிருந்தோம். பட் ஆனால் ஸ்லோவா இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபாஸ்ட் ஒன் இமேஜ் வியூவர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இமேஜ் வந்து சீக்கிரம் வியூ பண்ணிக்கலாம். விண்டோஸ்லயும் பண்ணலாம் அந்த கோடெக்லாம் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா. பட் வந்து கொஞ்சமா ஸ்லோ ஆகும். அதாவது நீங்க ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி அது லோட் ஆகிறதுக்கு தம்ப்நெயில்ல கூட உங்களால பார்க்க முடியாது. அது கொஞ்சமா இப்போ எப்படி ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு இமேஜும் ஒரு 1000 போட்டோஸ் இருக்கக்கூடிய அந்த இதுல ஒவ்வொரு தம்ப்நெயிலா ஓப்பன் ஆகி வர்றதுக்கு லோட் ஆகுறது லேட் ஆகுமோ, அந்த மாதிரி அந்த டைமை கம்பேர் பண்றதுக்கு இதுல சீக்கிரம் வந்து வியூ பண்ணி செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க அதிகமா போட்டோஸ் வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து .NEF தான். இந்த ஃபார்மட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட சைஸ் வந்து 25.9 MB. அதோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5600 இன்ட்டு 372 இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவே நார்மலா நம்மளோட இதுல ஓப்பன் பண்ணிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். இது நான் இங்க ஓப்பன் பண்றேன், அது கொஞ்சம் லோட் ஆகி இது வருது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடக் இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இந்த ஃபார்மேட்ல இது ஓப்பன் ஆகுது. சப்போஸ் அந்த கோடக் வந்து இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா இது வந்து லோட் ஆகாது, அன்ஏபிள் டு ஓப்பன், இல்லைன்னா வேற ஆப் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஓப்பன் ஆயிடும். அடுத்து மூவ் பண்றதுக்கும் நார்மல் போட்டோ மூவ் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் ஆனால் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த இமேஜ் போகிறது கொஞ்சம் லோட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டைம் அதில் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு வந்து கேஷ் மெமரியில் போனதுனால இது சட்டுன்னு ஓப்பன் ஆகுது. இதுவே நான் ஃப்ரெஷ்ஷாக சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 ஃபோட்டோ தான் இருக்குது. இதுவே ஒரு 1000 ஃபோட்டோ கிட்ட இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது லோட் ஆகிற சான்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தம்ப்நெயில்ல வியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி JPEG வந்து எந்த குவாலிட்டி உங்களுக்கு ஷோ ஆகணும். இது வந்து நீங்க வியூ பண்றதுனால வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில்ல இருந்து ஓப்பன் பண்ணா போதும். அதாவது இந்த ஆக்சுவல் சைஸ், இந்த வியூ இருக்கு பாத்தீங்களா, ஆக்சுவல் சைஸ்னா ஸ்லோ ஆகும். அந்த போட்டோவோட ஒரிஜினல் சைஸ்ல உங்களுக்கு வியூ காமிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். இதுவே நீங்க வந்து அதோட ப்ரிவியூ இமேஜ் இல்லைன்னா அதோட சைஸ் ஹாஃப் சைஸ், இப்போ 1000னா 500 ரெசல்யூஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டைம் வந்து கம்மியாக எடுத்துக்கும். நீங்கள் டக்குன்னு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு தம்ப்நெயில் இருக்காது. ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது காமிக்கும். ஓகேங்களா? அதுவுமே வந்து அதோட சைஸில் கம்மியாக தான் காமிக்கும். ஸோ அதுதான் விஷயம். அண்டு இது அவ்வளோதான். இந்த ஒரு ஃபோட்டோ வியூவர் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒன்று தான். நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை டொனேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் இது தான். பட் ஆனால் $15 மினிமம் டொனேட் பண்ணுற மாதிரி இருக்குது. $15 இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஓகே அது சின்ன அமௌண்ட் தான் எனக்கு நான் கொடுக்க தயார் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பேபாலும் இருக்குது. அவங்களோட ஃபாஸ்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொனேஷன் லிங்க்கும் வச்சுருக்காங்க. பேபாலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அது தெரியும் ஒரு ஹை ரெப்யூட்டடான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு iKnow Tamil ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.